டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் போலீசார் நேற்று இரவு அதிரடியாக வாகன சோதனை மேற்கொண்டனர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் அருகே மாலை காரில் குண்டு வெடித்து 9 பேர் இருந்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவின் பெயர்கள் டிஐஜி சத்யசுந்தரம் மேற்பார்வையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் போலீசார் மாநில எல்லைப் பகுதிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் கவர்னர் மாளிகை, சட்டசபை, தலைமை செயலகம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய வழிபாட்டு தலங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ERSS என்ற போலீஸ் குழுவின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய இடங்களில் நேற்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக உதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீஸ் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சோதனையிட்டனர். வெளியூர்களிலிருந்து புதுச்சேரிக்கு வந்தவர்களின் டிராவல் பேக்கை ஆய்வு செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் பேருந்து நிலையம், எல்லைப் பகுதிகள், சுற்றுலா இடங்கள், கோவில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். முதலாம் உலக போரின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 1914 துவங்கிய முதல் உலக போர் 1918 நவம்பர் 11 முடிவுக்கு வந்தது. இந்த நாளையொட்டி முதல் உலக போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்ஸ் தூதர் பியமரி மேத்யூ, மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன், ஓய்வு பெற்ற பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையால் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணியை உடனடியாக கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகி தியாகராஜன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் முதன்முறையாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு திறப்பு விழா நடைபெற்றது. தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலை சங்கையா தேவரால் நிறுவப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிலை திறப்பு விழா புதுச்சேரி வில்லியனூர் மெயின் ரோடு ரெடியார்பாளையத்தில் உள்ள பாண்டியன் உணவகத்தில் நடைபெற்றது. சிலையை அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை தலைவர் டெல்டா கிங் சுற்றுறவு தேவரால் திறந்து வைக்கப்பட்டது. இதில் புதுவை மாநில அகில இந்தியா முக்குளத்தோர் பாசறை நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி தங்கள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கீர்த்தி மகாலின் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் நிலைத்து நின்ற தமிழ் முன்னோர்களின் தியாகத்தினை போற்றும் விழா, ஸ்ரீ ராஜராஜ சோழர் 140வது சரிய விழா, மாவீரர் மருதுபாண்டியர் 224வது குரு பூஜை விழா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை தலைவர் சிற்றரசு தேவர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் விடவரகரை சட்டமன்ற சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி, வேலு நாச்சியார், இயக்க கலைவரதன், என்ஆர் காங்கிரஸ், ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழக்கறிஞர் சந்தோஷ், சிற்றரசு காரைக்கால் மாவட்ட செயலாளர் முத்தழகன், புதுவை மாநில தலைவர் ராம்குமார், மாநில பொதுச் செயலாளர் சங்கையா தேவர், மாநில பொருளாளர் அழகர் தேவர், மாநில துணைத் தலைவர் கணேசன், மாநில துணைத் தலைவர் கருணாநிதி, மாநில செயலாளர் கள்ளவன், மாநில செயலாளர் சுரேந்த், புதுவை மாநில இளைஞர் அணி தலைவர் சின்னராஜு, சக்திவேல் மாவட்ட தலைவர் ராம உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பிரபு, நகர மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் பீச்சர், கௌதமன், சத்யசீலன், விமல், ராகேஷ், தேவர், வீரமணி, ராம்குமார், சுந்தரராஜன், ரத்தினம், முல்லை, கருப்பு, சத்யராஜ், முருகன், விருமாண்டி, மகளிர் நிர்வாகிகள் செல்வி, அகிலா, அரசு, சங்கீதா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளராக அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவராக பாடலரசன் நியமிக்கப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் மாநில பொதுச் செயலாளராக அமல்ராஜாவை நியமித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் அவர் பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் பெற்றார். அப்போது இளைஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஆசிரியர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார். புதுவையில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் மற்றும் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் திருத்த பணியில் பங்கேற்க உளையன்பேட்டை தொகுதி அங்கன்வாடி ஆசிரியர்களுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையில் உளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பல கலந்து கொண்டனர். மக்களுக்கு சிரமமின்றி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக் கொண்டார். ஆலோசனையின் பொழுது உளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி விழுவரத்துறை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் விழுவரத்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், JCM மக்கள் மன்ற தலைவர் ஈகன், ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ரெட்டியார்பாளையம் JCM மக்கள் மன்ற அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு வழிநெடுக்கிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லி செங்கோட்டை நேற்றிரவு நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல் எதிரொலியாக அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் தீவிர ரோந்து பணி நடைபெற்றது. இந்திய தலைநகர் டெல்லி செங்கோட்டை பகுதியில் நேற்று இரவு கார் ஒன்றின் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. இதில் பலர் உயிரிழந்தும் ஆபத்தான நிலையில் காயங்கள் ஏற்பட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து நகர பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்ததன் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கை மற்றும் ரோந்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டது. இதில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் உத்தரவின் பெயர்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆலோசனைப்படி தீவிர ரோந்து பணிகள் மற்றும் வாகன தணிக்கைகளில் அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் காவலர்கள் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் மின்துறை சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிகாரியுடன் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆய்வு மேற்கொண்டதில் தொகுதியால் பல்வேறு இடங்களில் மின் கம்பங்கள் பழுதடைந்திருப்பதாலும் அடிக்கடி மின்வெட்டுகள் நடப்பதாலும் உயர் கோபுர விளக்குகள் எரியாமல் இருப்பதாலும் மின்மாற்றிகள் போதுமான இடத்தில் இல்லாததையும் தொகுதி முழுவதும் நேரில் பார்வையிட்டு பழுதடைந்து காணப்படும் கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் போன்றவற்றை படம் பிடித்து வருகின்றார். மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு விபத்தும் நேராமல் இருக்க முன்கூட்டியே அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மின்துறை அதிகாரிகளை சந்தித்தார்.
மின் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து இதனை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மின்துறை அதிகாரிகள் உடனடியாக சரி செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வின் போது அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி இணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, திரு ஏழுமலை வார்டு கழக செயலாளர் ரங்கநாதன், வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, அன்பு மேலவை பிரதிநிதி குமரன், காண்டிப்பன், ஏழுமலை என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தர மாற்றம் 33வது மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி இன்று 2வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33வது 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. இன்று 2வது நாளாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பிரேமதாசன், முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். சென்ற தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன் என்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகி செந்தில்குமரன் பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிறந்தநாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பூங்குத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று செந்தில்குமரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்குமரன், சென்ற தேர்தலில் நான் தோல்வி அடைந்தாலும் தினமும் மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக ஓடி ஒளிந்து கொண்டு தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் மக்களை சந்திக்கவில்லை. தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வருகிறேன் என்றார். தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கூறியுள்ளார். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கு புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தல் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் திட்டமிட்ட வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினர். தன் மீது அபாண்டமாக போய் கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாகா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாகவும் குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சபாநாயகர் செல்வத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் எழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் சாய் சுதாகர் ஏற்பாட்டின் பெயர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் எழுத்து, அபிஷேகம், அர்ச்சனை, அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வல்லுநர் பிரிவு மாநில தலைவர் நாகராஜ், பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் ஜெயபால், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனு, ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் நகர மாவட்ட அமைப்பாளர் சேரலாதன், இணை அமைப்பாளர்கள் பூபாலன் மற்றும் விஜய், உழவர்கரை மாவட்ட இணை அமைப்பாளர் முத்து, அரியாங்குப்பம் மாவட்ட அமைப்பாளர் முருகன், காமராஜர் நகர தொகுதி நிர்வாகி SKR செல்வகுமார், ரஞ்சித், குமரகுப்பள்ளம், சிவா, தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி ரமணா மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
கப்பலுடைய தமிழர் நினைவு நாளை முன்னிட்டு கப்பலில் கவியரங்கம் மற்றும் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி புதிய துறைமுக கடலின் கப்பலோட்டிய தமிழன் நினைவு நாளை முன்னிட்டு கப்பலில் கவியரங்கம் மற்றும் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சிவகங்கை சமஸ்தானத்தின் செயலர் குமரகுரு, புதுவை தமிழ் சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ், கப்பல் சுற்றுலா முன்னோடி சந்திரன், புதிய நீதி கட்சியின் அமைப்பாளர் தேவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளரும் இயக்கத்தின் நிறுவனருமான கலைவர்தன் தலைமை தாங்கினார். கவிஞர் அமுதா, அழகு, ஷர்மிளா, வெற்றிவேலன், ரத்தின விநாயகம் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். தொடர்ந்து பேராசிரியர் ரேவதி தலைமையில் செங்கழுத்து கப்பலோட்டிய தமிழன் என்னும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. பின்னர் பணி ஆசிரியர் என்னும் விருது நல்லாசிரியர்களுக்கும் கவிதை வாசித்த அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மடவெளி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகதரக்ஷன் எம்பி தொடங்கி வைத்தார். புதுவையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியை மேற்கொண்டுள்ளனர். 3ஆம் கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அரியாங்குப்பம், மணவேலி, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதரக்ஷன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று உறுப்பினர் படிவம் வழங்க முகாமை தொடங்கி வைத்தார். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், அவைத்தலைவர் SP சிவகுமார் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் தொடங்கி தொடர்ந்து மணவேலி, புவனாங்குப்பம் வருகை தந்த சிறப்பு விருந்தினரை திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இருசக்கர வாகன ஊர்வலமாக சென்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், தொகுதி செயலாளர் ராஜாராமன், கார்த்திகேயன், கோபாலகிருஷ்ணன், அமுதா, நர்கீஸ், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, தொகுதி செயலாளர் சக்திவேல், தியாகராஜன், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி என்கிற ரவிச்சந்திரன், தொகுதி அவைத் தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், மாநில பிரதிநிதிகள் ராஜாமணி, விஜயகிருஷ்ணன் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நோடாங்குப்பத்திலிருந்து அரியாங்குப்பம் ஆற்றுப்பாலம் வரையுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை சரிபார்த்து பழுதடைந்த மின் கம்பங்களை அகற்றி புதிய விளக்கு கம்பங்கள் அமைத்திடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்தார். உடன் தேசிய நெடுஞ்சாலை பிரிவு முதன்மை பொறியாளர் பன்னீர், இளைநிலை பொறியாளர் மணிவண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளிக்கான புதிய கட்டிடத்தின் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை ஆய்வு செய்தால் விரைந்து முடிக்குமாறு கூறினர். மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஹோமியோபதி ஆயுர்வேதா மருத்துவ கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் மூலமாக நீர்க்கசிவு பூஞ்சான் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுவர்களை பார்வையிட்டார். மேலும் பிசியோதெரபி பொது மருத்துவ கட்டிடத்தின் பராமரிப்பு மற்றும் தேவைகளை ஆய்வு செய்தார். மருத்துவ குழுவிடம் ஆலோசனை செய்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைவில் முடித்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் கோபிநாத், இளைநிலை பொறியாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.